ராஜீவ் கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்து வரும் 7 பேரை விடுதலை செய்ய வலியுறுத்தி வாகன பேரணியில் ஈடுபடப் போவதாக வேலூரில் பெரும்பாலான இடங்களில் சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ளதால் அங்கு பதற்றம் நிலவுகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் காண்டீபன். வணக்கம் காண்டீபன், சுவரொட்டி விளம்பரத்தை தொடர்ந்து அங்கு செய்யப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பற்றி சொல்லுங்க. அதாவது ராஜீவ் கொலை வழக்கில் தண்டனை பெற்று வரும் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேருடைய விடுதலைக்காக வேலூர் சிறை முன்பிருந்து வாகன பேரணிக்கு அழைப்பு விடுத்திருந்தனர். அற்புதமாக ஆனால் அதற்குண்டான அனுமதி காவல்துறை தரப்பில் தரப்படாத சூழ்நிலையில் நேற்று இரவு 7 தமிழர் விடுதலைக்கான கூட்டு இயக்கம் என்கிற அமைப்பினர் வேலூர் சிறை மற்றும் வேலூரில் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கிறது. இந்த சுவரொட்டியை தொடர்ந்து அதாவது ஏற்கனவே நேற்று மாலை வரை 300க்கும் மேற்பட்டோர் வாகன பேரணியில் செல்வதற்காக வேலூரில் இங்கு இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் தங்கியிருந்தனர். ஆனால் அவர்களிடம் சென்று காவல்துறையினர் உங்களுக்கு முறையான அனுமதி வழங்கப்படவில்லை, நீங்கள் இந்த பேரணியில் கலந்து கொள்ளக்கூடாது என்றும் அறிவுறுத்தியிருந்தனர். ஆனாலும் இந்த சுவரொட்டி ஒட்டிய பிறகு வேலூரில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் வேலூர் சிறைக்கு, நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருந்துதான் 500 மீட்டர் பின்பக்கம் இருக்கக்கூடியது வேலூர் சிறை, அதற்கு முன்னதாகவே தடுப்பு அமைக்கப்பட்டு காவல்துறையினரால் தடுப்பு அமைக்கப்பட்டு எந்த வாகனமும் அங்கிருந்து பேரணியாக செல்லக்கூடாது என்கிற ஒரே காரணத்திற்காக காவல்துறையினர் பெருமளவில் குவிக்கப்பட்டு இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த பாதுகாப்பானது வேலூருடைய சிறை மட்டும் இல்லாமல் வேலூரில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரத்தின் முக்கிய சாலைகளிலும் இந்த காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். எதற்காக என்றால், அதாவது வேலூர் சிறையில் இருந்து அவர்கள் வாகன பேரணி செல்லக்கூடாது என்பதற்காகவும், குறிப்பாக வேலூரிலிருந்தே வாகன பேரணி எதுவும் செல்லக்கூடாது என்பதற்காகவும் சுமார் 40க்கும் மேற்பட்ட ஆய்வாளர் தலைமையில் சுமார் 500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக நமக்கு காவல்துறை வட்டாரத்தில் தெரிவிச்சிருக்காங்க.